பேருந்துகள் வழக்கம் போல வந்து செல்கின்றன. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சரவணகுமாரிடம் கேட்கலாம். சரவணகுமார், 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையத்தில் வழக்கம் போல பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அங்கிருக்கக்கூடிய சூழல் என்ன? பொதுமக்களுடைய வருகை என்பது தஞ்சை புதிய பேருந்து நிலையத்தில் எந்த அளவிற்கு இருக்கிறது? எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் செல்வதற்காக மக்கள் அங்கு காத்திருக்கிறார்கள்? விவரங்களை சொல்லுங்க. சூர்யா, அதாவது தமிழகத்தில் தற்போது போக்குவரத்து தொழிற்சங்க சங்கங்கள் அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தையானது தோல்வியடைந்ததை அடுத்து இன்று, அதாவது தற்போது நள்ளிரவு 12 மணி முதல் பேருந்துகள் இயங்காது என அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் தஞ்சை புதிய பேருந்து நிலையத்தில் புதிய பேருந்து நிலையம் வழியாக வெளியூர்களில் இருந்து செல்லும் அனைத்து வழித்தடங்களில் தற்போது வழக்கம் போல் இயங்கி வருகிறது. அதாவது குறிப்பாக திருச்சியிலிருந்து தஞ்சை வழியாக திருவாரூர், நாகைப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும், அதேபோல் தஞ்சையிலிருந்து பட்டுக்கோட்டை, அதேபோல் தஞ்சை திருச்சி வழியாக பழனி உள்ளிட்ட பேருந்துகள், அனைத்து வழித்தடங்களில் உள்ள பேருந்துகளும் தற்போது வழக்கம் போல் இயங்கி வருகிறது. இந்த பேருந்துகளானது வெளியூரில் இருந்து தஞ்சை வழியாக செல்லக்கூடிய பேருந்துகள் என்பதால் அங்கிருந்து எடுக்கப்பட்ட பேருந்துகள் தற்போது எந்த விதமான இடையூறும் சென்று வருகிறது. இங்கே உள்ள போக்குவரத்து ஊழியர்களை கேட்ட வரையில் வெளியூரில் இருந்து கொண்டு வரப்பட்ட பேருந்துகள் அந்தந்த பணிமனைக்கு செல்லும் வரை இயங்கும் எனவும் இயங்காது என்பது போலும் தெரிவித்துள்ளனர். போக்குவரத்தில் எந்தவித பயணிகளும் வழக்கம் போல் வந்தவர்கள் அனைவருமே அந்தந்த ஊர்களுக்கு சென்று வருகின்றனர். இருப்பினும் தஞ்சை மாவட்டத்தில் நாளை காலை 444 பேருந்துகள் இயங்காது என தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளது. ஆனால் கும்பகோணம் கோட்டத்தில் இருந்து வழக்கமாக இயங்கக்கூடிய தஞ்சை மாவட்டத்தில் உள்ள 444 அரசு பேருந்துகளும் வழக்கம் போல் இயக்கப்படும் எனவும், கும்பகோணத்தில் பொதுமக்களுக்கு இடையூறின்றி போக்குவரத்து சேவையானது வழக்கம் போல் இயங்க தேவையானது இயக்கப்படும் எனவும், அதேபோல் பயிற்சி பெற்ற ஓட்டுநர்கள் மற்றும் வட்டார போக்குவரத்து கழகத்தில் பயிற்சி பெற்ற பட்டியலில் இருப்பதால் அவர்கள் இயக்கப்படும் எனவும் கும்பகோணம் மண்டல அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் இளங்கோவன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இருப்பினும் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட உள்ள தொழிற்சங்க அமைப்பினர் காலை 4 மணி முதல் பணிமனையில் இருந்து பேருந்துகளை இயக்க மாட்டோம் எனவும் கண்டிப்பாக தெரிவித்துள்ளனர். எனவே தற்போது வழக்கம்போல் பேருந்துகள் இயக்கப்படும் என்ற போதிலும் அதிகாலை முதல் பேருந்துகள் வழக்கம்போல் இயங்குமா என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சூர்யா, போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்தை அறிவித்திருந்த நிலையில் தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையத்தில் வழக்கம் போலவே பேருந்துகள் என்பது இயக்கப்படுகிறது. அனைத்து வழித்தடங்களிலுமே பேருந்துகள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்கள் வழங்கியதற்காக நன்றி சரவணகுமார். தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் என்பது வழக்கம் போலவே இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் இன்று நள்ளிரவு முதல் வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்திருந்த நிலையில் தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் என்பது வழக்கம் போலவே இயக்கப்படுகிறது. அனைத்து வழித்தடங்களிலுமே போக்குவரத்து என்பது இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மதுரை திருமங்கலம் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்துகள் அதிக அளவில்